சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், ரவுடிகளுக்கு இடையே பழிக்கு பழி கொலைகள், தென் மாவட்டங்களில் தலைதூக்கி வரக்கூடிய சாதிய ரீதியிலான தாக்குதல்கள் என்று தினமும் இரத்த கரையோடுதான் விடுகிறது இன்றைய தமிழகம். வழக்கமாக தேர்தல் நெருங்கும் நேரத்திலாவது சட்ட ஒழுங்கில் ஆளும் கட்சி அதிக அக்கறையோடு இருக்கும். காவல்துறை அதிகாரிகளும் அட்டவணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரவுடிகளை தீவிரமாக கண்காணிப்பார்கள். தமிழகம் எங்கும் ரோந்து பணிகளை அதிகரித்திருப்பார்கள். இவற்றில் எதுவுமே இந்த தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சியில் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் குற்ற செயல்கள் தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல அதை தடுப்பதை விட்டுவிட்டு அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு பணி, வேட்பாளர்களின் ஸ்கேன் ரிப்போர்ட் தயாரிப்பு பணி என்று மற்ற வேலைகளில் பிஸியாகி இருக்கிறார்கள் காவலர்கள். அவர்களை விரட்டி வேலை வாங்க முழு நேர டிஜிபியும் பதவியில் கிடையாது. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு துறையில் என்ன நடக்கிறது என்பதே சொல்வதில்லை. துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் என்கின்ற முறையில் முதல்வரும் அவரை சந்திப்பதில்லை. அரசாங்கத்தின் நிர்வாக கோளாறுகளால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து போயிருக்கிறது. வழக்கமாக தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு தொடர்பான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் போதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட எங்கள் ஆட்சியில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. 2021 மார்ச் மாதத்தை விட இந்த மார்ச் மாதத்தில் குற்றங்கள் குறைந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் இருப்பதனை விட தமிழகத்துல குற்றங்களின் எண்ணிக்கை குறைவுதான் என விதவிதமான காரணங்களை அரசு தரப்புல அடுக்குவார்கள். அப்படி அவர்கள் உருட்டவே முடியாத அளவுக்கு தான் கடந்த 10 நாட்கள்ல கொடூரமான பல பாலியல் குற்றங்கள் தமிழகத்தையே அதிர செய்திருக்கின்றன. பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்றம்பட்டியில் வீட்டு வாசல்ல தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் கண்ணப்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார் மர்ம நபர் ஒருவர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கண்ணப்பனோட 60 வயது மனைவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பித்திருக்கிறார் அந்த மர்ம நபர் ஒருவர். குற்றவாளியை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்படும் நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டமே அரண்டு போய் கிடக்கிறது. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் 2.5 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்குல திமுகவின் இளைஞரணி கிளை செயலாளராக இருந்த பெரிய நாயகம் கைது செய்யப்பட்டார். குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை ஒருவருக்கும் பாதுகாப்பில்லையே என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை கிளப்பியிருக்காங்க. கிருஷ்ணகிரி சம்பவம் அனல் அடங்கும் முன்பாகவே மதுராந்தகத்தில் அடுத்த சம்பவம் குலை நடுங்க வைத்துவிட்டது. கடந்த மார்ச் 9ஆம் தேதி தன்னுடைய நண்பர்களோட பைக்கில் சென்ற 14 வயது சிறுமியை மிரட்டி கடத்திய 2 இளைஞர்கள் அத்திவாக்கம் ஏரிக்கரையில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பிறகே விவகாரம் தெரிய வந்திருக்கு. உடனடியாக மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மருத்துவர்கள் அலர்ட் கொடுக்கவும் வழக்கு பதியப்பட்டு காக்கா பாலாஜி, தாமு என்ற 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டாங்க. இதற்கெல்லாம் உச்சமாக தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் அதிர செய்துவிட்டது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் அப்படின்ற ஒரு கிராமத்துல +2 படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தவங்க வீட்டின் பின்புறமாக இருக்கக்கூடிய காட்டு பகுதியில இயற்கை உபாதைகளை கழிக்க போயிருக்காங்க. நீண்ட நேரமாகியும் மாணவி வீட்டுக்கு திரும்பல அப்படின்றதுனால அவருடைய பெற்றோர்கள் காட்டு பகுதிக்குள்ள போய் தேடி இருக்காங்க. மறுநாள் காட்டு பகுதியின் அடர்ந்த முட்புதருக்குள் உடலில் காயங்களோட சடலமாக தான் மீட்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவிய. சித்திரவதை செய்து மாணவி கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில 6 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளியை தேடி வருகிறது போலீஸ். இது தொடர்பாக மாணவியின் தாயார் காளீஸ்வரி, என் மகள் காணாமல் போன உடனேயே குளத்தூர் காவல் நிலையத்திற்கு போய் விவரத்தை சொன்னோம். உன் மவ எவனையாவது லவ் பண்ணிருப்பா, 17 வயது அப்படின்றதுனால இங்க புகார் மனு வாங்க முடியாது, விளாத்திக்குளம் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரவீனா என்னோட பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு, பொண்ணு நல்லாத்தானே இருக்கா, எவன் கூடயாவது போயிருப்பா, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலனா இப்படித்தான் ஆகும், நல்லா தேடி பாருங்க போங்க, கிடைக்கவே இல்லைன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மார்ச் 11ஆம் தேதி மதியம் 3 மணி வாக்குல தான் என்னுடைய மகள் சடலமாக கிடந்த தகவல்களும் கிடைச்சிருக்கு. தலை, கன்னம், கை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்களும் இருந்திருக்கு. உதடு கடிக்கப்பட்ட நிலையிலும் துப்பட்டாவால் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையிலும்
நிலையிலும் ஆடை களையப்பட்ட நிலையிலும் என் மகளை பார்த்ததுமே பதறி போனோம். 2 ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா கூட அரை உசுரா கூட என் மகள் கிடைச்சிருப்பா. 10ஆம் வகுப்புல 454 மார்க் வாங்கி பள்ளிக்கூடத்துல 2வது இடத்துல வந்தா. இப்போ நடக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வுல 600க்கு 590 மார்க்குக்கு மேல வாங்குவேமா, நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட கனவுன்னு அடிக்கடி சொல்லுவா. இனி எந்த மகளை கலெக்டர் ஆக்கி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தாய் எழுதியிருக்காங்க. காளீஸ்வரி சொல்வது போல போலீசாரின் அலட்சியமும் மெத்தன போக்குமே அந்த மாணவியின் உயிரை காவு வாங்கி இருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் குதிக்கவும் அலட்சியமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது காவல்துறை மேலிடம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஒரு பக்கம் தமிழகத்தையே உருட்டி மிரட்டக்கூடிய நிலையில பழிக்கு பழியாக ரவுடிகளுக்கு இடையே நடைபெறும் மோதல்களும் சாதிய ரீதியிலான தாக்குதல்களும் காவல்துறை மீதான அச்சமின்மையை வெளிச்சமாக்கி இருக்கின்றன. இந்த நிலையில கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து கிராமத்துல 9 பேர் கொண்ட கும்பல் நடத்திய கொலைவெறி தாக்குதல்ல ஒடிஷாவை சேர்ந்த திரிநாத் கட்டா என்ற தொழிலாளியும் மாற்றுத்திறனாளியுமான ஜான் என்பவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. போதை வெறியாட்டத்தில் தான் இந்த கொலைகள் நடந்ததாக போலீஸ் தரப்புல முதலில் சொல்லப்பட்டுச்சு. சாதிய மேலாதிக்கத்தை காட்டுவதற்காக வன்முறையை அந்த கும்பல் கட்டவிழ்த்து விட்டது பின்னரே தெரிய வந்திருக்கு. கொலை செய்யப்பட்டுள்ள திரிநாத் கட்டாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவருக்கும் சாதி பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. தன்னுடைய குடும்பத்தின் 3 வேளை உணவுக்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும் புலம்பெயர் தொழிலாளியாக வந்த திருநாத் கட்டாவை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தின் கனவுகளையும் வெட்டி வீசிவிட்டது அந்த மர்ம கும்பல். இந்த சம்பவம் ஏற்படுத்திய அதிர்வு அடங்குவதற்கு முன்னாடியே சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள புகுந்து சிலர் அரிவாளால் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 3 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படவும் புகாரை பதிவு செய்ததோடு அமைதியாகிவிட்டது போலீஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்று பலரும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்ட பிறகுதான் 5 பேரை கைது செய்தது காவல்துறை. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல தென் மாவட்டங்களில் உள்ள சமூகங்களுக்கு இடையே கலவரத்தை மூட்டிவிட சிலர் தொடர்ந்து முயல்கிறார்கள். பெரும்பத்து சம்பவத்தில் கூட தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடி நவீன் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. பிணை ரத்தாகி தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவீன் எனக்கும் பெரும்பத்து சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அவரை இன்னும் கைது செய்ய முடியாததற்கு காரணம் அரசியல் குறுக்கீடுகளும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் தான். கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி சென்னை திரிசூலம் துளசிங்க முதலியார் தெருவில் பிரபல ரவுடி 6 என்கின்ற ஆறுமுகத்தையும் அவரோட நண்பர் சதீஷையும் மற்றொரு ரவுடியான தீபக் என்பவரின் டீம் கொடூரமாக கொலை செய்தது. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த ரவுடி எலியா சாமுவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் பழிக்கு பழி வாங்க சபதம் எடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் போலீசார் நினைத்தால் தடுக்க முடியும். ஆனால் சட்ட ஒழுங்கு பணியை தவிர தேர்தல் பணிகளில் தான் அவர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதன் விளைவு தென் மாவட்டங்கள் இரத்த கரையாகி போயிருக்கின்றன. அழுத்தம் காரணமாக போலீசார் அத்துமீறும் போது காவல் மரணங்களும் நிகழ்கின்றன. இது முழுக்க முழுக்க காவல்துறையோட நிர்வாக தோல்விதான். தனிப்படை போலீசாரும் ரவுடிகளை கண்காணிக்கும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாரும் மாநில உளவுத்துறையினரும் தங்களின் அன்றாட பணிகளை சரியாக செய்தாலே சட்டம் ஒழுங்கை சரியாக கையாள முடியும். ஆனால் ஆளும் தரப்பின் வேட்பாளர்கள் பற்றி விவரம் சேகரித்தல், அரசியல் கட்சிகளின் மூவ்மெண்ட்டுகளை கண்காணிப்பது, எதிர்க்கட்சிகளின் பலவீனங்களை கண்டறிவது போன்ற பணிகளிலேயே காவலர்கள் அதிக அளவுல ஈடுபடுத்தப்படுவதால சட்ட ஒழுங்கு பணியை பார்க்கவும் குற்றங்களை தடுக்கவும் முடியாமல் திணறுகிறார்கள் காவலர்கள். ரவுடியிச பின்னணியில் இருப்பவர்கள் பலருமே ஏதோ ஒரு கட்சியில இப்போது ஐக்கியமாகிவிட்டனர். தேர்தல் நேரம் என்பதால பல அரசியல் கணக்குகளை காட்டி அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. மூத்த அமைச்சர் ஒருவரின் இரத்த உறவு கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்ட ஒரு ரவுடி சமீபத்துல ஆளும் கட்சியில் வேட்பாளராக துடிக்கும் ஒருவரை சந்தித்து பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்துல வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அதே போல பல்வேறு குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய ஒரு ரவுடி மூத்த அமைச்சரோட தான் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவுல பதிவிட்டு காவல்துறைக்கே சவால் விட்டிருக்காரு. இப்படி இருந்தால் எங்கிருந்து சட்ட ஒழுங்கை பேண முடியும்? தினம்தோறும் 2 முறை டிஜிபி அலுவலகத்துக்கு டிஎஸ்ஆர் அனுப்பப்படும்.
அதுல தமிழகம் முழுவதும் நடந்த குற்ற சம்பவங்கள் தொடங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அரசியல் நிகழ்வுகள் குறித்த அத்தனை தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் சில மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்ற தகவல்கள் கூட மாவட்ட எஸ்பிக்களுக்கு கூட தெரியல. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல்ல பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் முழு நேர டிஜிபியை கூட நியமித்து சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க முதல்வரால முடியல. முதல்வர் மேடைகளில் பேசும்போது இது திராவிட மாடல் அரசாங்கம், ஒன்றியத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று பேசுவாரு. உண்மையில சட்டம் ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிட்டது. திராவிட மாடல் என்பது போய் கிரை மாடலாக மாறி இருக்கிறது என்றனர் வேதனையுடன். சமீபத்துல திருச்சியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார மேடையில கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல 8252 கொலைகள் நடந்திருக்கு. அவற்றில் 1977 பெண்களும் 361 குழந்தைகளும் அடக்கம். பெண்களுக்கு எதிராக 44,000 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு அதிர வைத்தார் பாமக தலைவர் அன்புமணி. அதற்கு விளக்கம் சொல்லும் விதமாக உள்துறை செயலாளரும் பொறுப்பு டிஜிபியும் பேட்டி கொடுத்தாங்க. வழக்கம் போல புள்ளி விவரங்களை கொட்டினார்களே தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. 2018 அதிமுக ஆட்சியில் தருமபுரியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெருத்த அதிர்வலைகளை உண்டாக்கியது. அதற்கு கண்டனம் தெரிவித்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அந்த கேள்விக்கான பதில் அவருடைய ஆட்சியிலேயே இருப்பதுதான் வேதனை. தமிழ்நாட்டில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்று சொல்வதெல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக இருக்க விட வேண்டும் அல்லவா? தமிழக காவல்துறையின் மிக முக்கிய பதவியாக கருதப்படுவது சட்ட ஒழுங்கு டிஜிபி பதவிதான். இந்த பதவிக்கு முழுநேர டிஜிபியை நியமனம் செய்யாமல் பல மாதங்களாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை வைத்து காலம் தள்ளுகிறது திமுக அரசு. பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமன் நேர்மையானவர்தான் என்றாலும் அவருக்கு சட்டம் ஒழுங்கில் போதிய அனுபவம் கிடையாது. நெடுங்காலமாக அலுவலக பணிகளிலேயே காலத்தை கடத்தியவர். அதேபோல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மகேஸ்வர் தயாளுக்கும் இந்த பணியில் அனுபவம் கிடையாது. அவராலும் சட்ட ஒழுங்கை திறம்பட கண்காணிக்க முடியாததே கிரைம் ரேட் அதிகரிக்க முக்கிய காரணம். முன்பெல்லாம் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியிடமிருந்து மண்டல ஐஜிக்கள், டிஐஜிக்கள், எஸ்பிக்களுக்கு போன் கால் வந்தாலே ஒருவித பயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. ஏடிஜிபியின் ஆர்டரை பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளல. வரக்கூடிய மார்ச் 20ஆம் தேதி முழுநேர டிஜிபியை நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கிறது யுபிஎஸ்சி. அதன் பிறகே இதற்கு ஒரு முடிவு பிறக்கும் என்கிறார்கள். பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்ட ஒழுங்கு சீர்கெடும் என்பது ஸ்டாலின் ஆட்சியிலும் தொடர்கிறது. இந்த சம்பவங்களை எதிர்க்கட்சிகள் தேர்தல் நெருங்கும் சமயத்துல தீவிரமாக பொதுமக்களிடத்தில் கொண்டு சென்றாலே ஆட்சி மாற்றம் நிச்சயம். ஆனால் எதிர்க்கட்சிகள் செயல்படாமலேயே இருக்கின்றன. அதனால ஸ்டாலின் ஆட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. மீண்டும் அவரே ஆட்சிக்கு வரலாம், அப்படிதான் களசூழல் இருக்கிறது. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுது இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன்.